பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோட்ல இங்க ஒரு வழியா கோபி உடம்பு சரியாகி கண்ணு முழிச்சுறாரு. கண்ணு முழிச்ச உடனே இங்க டாக்டர் வந்துட்டு கோபிகிட்ட கேட்கறாங்க. "இப்போ ஓகேவா கோபி நீங்க?" அப்படிங்கிற மாரி இங்க கோபிய பார்த்து டாக்டர் கேட்கறாங்க. "இப்போ ஓகே டாக்டர்" அப்படிங்கிற மாரி இங்க கோபி வந்துட்டு டாக்டர் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டர் வந்துட்டு, "உங்க ஃபேமிலி தான் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் யாராவது ஒருத்தர அவங்கள பார்க்க அனுப்பட்டுமா?" அப்படிங்கிற மாரி இங்க டாக்டர் வந்துட்டு கோபிகிட்ட கேட்கறாங்க. அதுக்கு கோபி வந்துட்டு சரி அப்படிங்கிற மாரி சொல்லவும், இங்க உடனே டாக்டர் வெளிய போயிட்டு வெளியில இருக்க ஈஸ்வரி, பாக்கியா எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு இங்க ஈஸ்வரி கிட்ட வந்து டாக்டர் சொல்றாங்க, "இப்போ வந்துட்டு கோபி கண்ணு முழிச்சுட்டாரு. யாராவது ஒருத்தர் மட்டும் போயிட்டு அவர பாருங்க." அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரிட்ட வந்துட்டு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி வந்துட்டு, "இத நான் போறேன் பாக்கியா" அப்படிங்கிற மாரி சொல்லவும், உடனே பாக்கியா வந்துட்டு, "நீங்க இருங்க அத்த, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன ஏது பார்த்துட்டு நான் வந்து சொல்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க பாக்கியா கோபிய பார்க்கறதுக்காக உள்ள போயிட்டு இருக்காங்க. உள்ள போயிட்ட பிறகு கோபி வந்துட்டு பாக்கியாவ பார்க்குறாங்க. பாக்கியாவ பார்த்தோனே இங்க பாக்கியா கோபிய பார்த்து கேட்குறாங்க. "இப்போ ஓகேவா நீங்க? எப்படி இருக்கு இப்போ உடம்பு?" அப்படின்னு கேட்கவும், உடனே கோபி வந்துட்டு, இப்ப நல்லா இருக்கேன்." அப்படிங்கிற மாரி இங்க ஒரு மாரி அமைதியா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கோபி வந்துட்டு பாக்கியாவ பார்த்து, "ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியா. நீ மட்டும் வரல அப்படின்னா, நான் இனி உயிரோட இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. நான் அத்தன பேருக்கு கால் பண்ணேன். ஆனா யாருக்குமே கால் ரீச் ஆவல. நீ கரெக்டான டைம்ல வந்துட்டு என்ன காப்பாத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ்க்கா பாக்கியா." அப்படிங்கிற மாரி இந்த கோபி பாக்கியா பார்த்து சொல்றாங்க. அது பாக்கியா வந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நான் அந்த டைம்ல யாரு கால் பண்ணியிருந்தாலும் போய் உதவி பண்ணியிருப்பேன் தான். அது நீங்கன்னு இல்ல. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் நான் பண்ணுவேன் தான்." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க கோபிய வந்துட்டு பாக்கியாவ பார்த்து கேட்கறாங்க. "ராதிகா வந்தாளா ஹாஸ்பிட்டலுக்கு? ராதிகாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி இங்க கோபி வந்துட்டு பாக்கியா கிட்ட கேட்கவும், பாக்கியா வந்துட்டு, அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நீங்க சேர்ந்துட்டு ஒரு நாள் கழிச்சு தான் அவங்களுக்கே தெரியும். நான் போயிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்த எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனா அவங்களுக்கு கால் ரீச் ஆவல. அவங்க வீட்டுக்கு போனா யாருமே இல்ல. அதுக்கப்புறம் தான் நான் கால் பண்ணேன் அவங்களுக்கு. கால் பண்ணி வர சொல்லிட்ட பிறகு அவங்க வந்தாங்க, பார்த்தாங்க. ஆனா அத்தை தான் அவங்கள விடல. வெளிய போ சொல்ட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேணாம் சொல்ட்டாங்க. அத்தை தான் அவங்கள ரொம்பவே திட்டி அனுப்பிச்சுட்டாங்க. ஆனாலுமே அவங்க போகல. ஓரமா நின்னுட்டு தான் இருந்தாங்க. உங்க மேல இருக்க இதுல உங்கள பார்த்தே ஆவணும் அப்படிங்கிற மாரி நின்னு பார்த்துட்டே தான் இருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அத்தை தான் விடவே இல்ல. அதுக்கப்புறம் காலையில தான் ராதிகா கிளம்பி போனாங்க." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கோபிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெளியில இருக்க ஈஸ்வரி வந்துட்டு, "பாக்கியா ஏன்டா உள்ள போனா? அப்படி என்ன தான் பேச போறா அவ?" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி ஒரு சைடு ஏழிட்ட பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோபி வந்துட்டு, "அம்மா வெளியில தான் இருக்காங்களா?" அப்படின்னு மாரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு, "ஆமா வெளியில தான் இருக்காங்க. நான் வேணா அவங்கள கூப்பிடட்டுமா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், இங்க கோபி வந்துட்டு, "அதெல்லாம் வேணாம். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா பாக்கியா?" அப்படி மாரி கேட்கவும், அதுக்கப்புறம் இங்க கோபி சொல்றாரு, "எனக்கு ராதிகா மட்டும் கால் பண்ணி வர சொல்றியா? நான் ராதிகாவ பார்க்கணும்." அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்லவும், இங்க உடனே பாக்கியா வந்துட்டு, "சரிங்க நான் கால் பண்ணி வர வைக்கிறேன் அவங்கள." அப்படி சொல்ட்டு, இங்க அங்கருந்து வெளிய வந்துர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு பார்க்க போறதுக்காக உள்ள போறாங்க. இங்க பாக்கியா நேரா போயிட்டு ராதிகா கால் பண்றாங்க. ராதிகா கால் பண்ணிட்டு, "இந்த மாரி கோபி வந்துட்டு கண் முழிச்சுட்டாரு. இப்ப நல்லா தான் இருக்காரு. உங்கள பார்க்கணும்னு சொல்றாரு. நீங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரீங்களா?" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கேட்கறாங்க. அதுக்கு ராதிகா வந்துட்டு, "அவர் கண்ணு முழிச்சுட்டாரா? இதோ நான் உடனே கிளம்பி வரேன்." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா சொல்லிட்டு, ராதிகாவும் அங்க வீட்லருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஈஸ்வரி போயிட்டு கோபிய பார்த்துட்டு இருக்காங்க. "கோபி இப்ப எப்புட்றா இருக்கு உனக்கு? இப்ப நல்லா இருக்கல்ல? உனக்கு இப்படி ஆனது தெரிஞ்ச உடனே நான் ரொம்பவே பதறி போயிட்டேன்டா. இப்ப நல்லா தானே கோபி இருக்க?" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி கேட்கவும், இங்க கோபி வந்துட்டு, நல்லா தாம்மா இருக்கேன். இப்போ ஓகே தான்." அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்லிர்றாரு. அதுக்கப்புறம் தான் இங்க ராதிகாவும் கிளம்பி வந்துர்றாங்க. ராதிகா கிளம்பி வந்தோனே ஹாஸ்பிட்டல்ல இங்க ஈஸ்வரி ராதிகாவ பார்த்தோனே கோவப்படுறாங்க. கோவப்பட்டு இங்க ராதிகாவ பார்த்து ஈஸ்வரி கேட்கறாங்க, "இப்ப எதுக்கு நீ இங்க கிளம்பி வந்த? அவன் கண்ணு முழிச்சது உனக்கு பொறுக்கலையா? அவன் திருப்பி வந்து பத்துக்கணுமாம்லே." அப்படிங்கிற மாரி ரொம்பவே வந்துட்டு இங்க ஈஸ்வரி ராதிகாவ பார்த்து திட்டுறாங்க. ஆனா இங்க ராதிகாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம வாய அடைச்சு போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க பாக்கியா குறுக்குல வந்துட்டு, "நான் தான் அத்த வர சொன்னேன். கோபி தான் அவங்கள பார்க்கணும்னாங்க. அதுக்கு நான் வர சொன்னேன்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், இங்க ஈஸ்வரிக்கு உடனே ஷாக் ஆயிடுது. "அவன் திருந்தவே மாட்டான். இவன் என்ன பண்ணாலும் இவன் கூடயே தான் அவன் இருப்பான்." அப்படிங்கிற மாரி இங்க கோவப்பட்டு ஈஸ்வரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் இங்க ராதிகா திட்டிட்டே இருக்கும்போது, உள்ள கிளம்பி போயிர்றாங்க. உள்ள போயிட்டு இங்க ராதிகா கோபிய பார்க்குறாங்க. கோபிய பார்த்த உடனே இங்க ராதிகா அழ ஆரம்பிச்சுறாங்க. அழுதுட்டே இங்க கோபிட்ட கேட்குறாங்க, "கோபி இப்ப எப்படி கோபி இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "இப்போ நல்லா இருக்கேன் ராதிகா." அப்படிங்கிற மாரி கோபி சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் கோபி ராதிகாவ பார்த்து கேட்குறாங்க, "எனக்கு தெரியும் ராதிகா. எனக்கு ஒண்ணு ஆச்சு அப்படின்னா நீ கண்டிப்பா பதறி போயிடுவ." அப்படின்ட்டு பாக்கி எல்லா விஷயமும் சொன்னா என்கிட்ட. நடந்தது எல்லாமே. அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உடனே இங்க ராதிகா வந்துட்டு ரொம்பவே அழ ஆரம்பிச்சு, "இல்ல கோபி, நான் உங்க விஷயத்துல ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்.
நான் உன் வாழ்க்கையில வந்ததால தானே இவ்ளோ பிரச்சனையும் உனக்கு வருது. அது மட்டும் இல்லாம, பாக்கியா எவ்ளோ நல்லவங்கல்ல அவங்க. உங்களுக்கு உடனே ஒண்ணு ஆயிடுச்சு அப்படியே உடனே, அவங்க தான் வந்துட்டு உங்கள பார்த்தாங்க. எனக்கு கூட உங்க கால் பண்ணது எடுக்கணும்னு தோணல. ஆனா, அவங்க உடனே அவங்க கால் எடுத்து, உங்கள எப்படியோ ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அது கோபியும் வந்துட்டு, "ஆமா ராதிகா, நானும் வந்துட்டு எதிர்பார்க்கல. பாக்கியா வந்துட்டு என்ன காப்பாத்துவா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நீ தான் வந்துட்டு வருவன்னு பார்த்தேன். ஆனா நீ வரல. அந்த இடத்துல பாக்கியா வந்துட்டு என்ன காப்பாத்திட்டா. எனக்கு இந்த இடத்துல பாக்கியாவ என்ன சொல்றதுன்னே தெரியல. என் உயிர காப்பாத்திருக்கா பாக்கியா." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா கிட்ட கோபி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது இங்க ராதிகா ஒரு சைடு கஷ்டமா இருந்தாலும், ஒரு சைடு கோபி கண்ணு முழிச்சது அப்படிங்கிறது இங்க ராதிகாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் எங்க ராதிகா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. "சரிங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் வெளியில வெயிட் பண்றேன். என்ன ஏது சொல்லு டாக்டர்ட்ட பேசுறேன்" அப்படி சொல்லிட்டு, இங்க ராதிகா அங்கருந்து வெளிய வந்துர்றாங்க.